கல்வி ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் மிகப்பெரிய சக்தி என்று நிரூபித்திருப்போர் பட்டியலில் இணைந்திருக்கின்றார் பேரா சுங்கைசிப்பூட்டில் உள்ள ஹீவுட் தோட்டத்தை சேர்ந்த முனைவர் ஜெயப்பிரகாஷ் முரளிதரன். இங்கிலாந்தின் புகழ்பெற்ற கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கடந்த மாதம் 25ஆம் தேதி வேதியியல் வளிமண்டல அறிவியல் துறையில் தமது முனைவர் பட்டப்படிப்பை நிறைவு செய்த முதல் மலேசியர் என்ற பெருமையோடு சமுதாயத்தின் கவனத்தையும் ஜெயப்பிரகாஷ் ஈர்த்திருக்கின்றார். தோட்டப்புற வாழ்வில் வளர்ந்த நிலையில் வெளிநாடுகளில் சென்று படிக்க வேண்டும் என்ற எண்ணம் சிறு வயதில் எட்டாக்கனியாக இருந்ததாக முனைவர் ஜெயப்பிரகாஷ் கூறினார். கல்வியில் சிறந்து விளங்கினாலும் நிதி நெருக்கடியால் உயர்கல்விக்காக வெளிநாடு பயணம் சாத்தியமாகாது என்ற நிலையில் ஜோஹர் ஸ்கூடாயில் உள்ள UTM பல்கலைக்கழகத்தில் கெமிக்கல் இன்ஜினியர் எனும் வேதியியல் பொறியியலாளர் துறையில் அவர் இளங்கலை பட்டதாரியானார். கல்வி கனவுக்கு உபகார சம்பளம் கை கொடுக்க இங்கிலாந்தின் ஸ்ட்ராட்லைட் பல்கலைக்கழகத்தில் சுற்றுச்சூழல் ஆய்வுகள் துறையில் தமது முதுகலை படிப்பை முடித்து தற்போது முனைவர் பட்ட படிப்பையும் நிறைவு செய்திருப்பதாக அவர் பர்னாமா செய்திகளிடம் தெரிவித்தார். என்னோட லைஃப் இன் எஸ்டேட்ஸ் brought a lot of challenges. அதனால என்னோட பேரண்ட்ஸ் முரளிதரன் இந்திரா தப்பா எப்பவும் சொல்லுவாங்க, nothing is impossible. Education is our only asset in life. So, the aspiration was to only go for best scholarship and universities in the world. In 2011, எனக்கு ஷேவனிங் ஸ்காலர்ஷிப் கிடைச்சது in my masters. அரசாங்கத்தின் உபகார சம்பளமும் பொது சேவை துறையின் பரிந்துரையும் இல்லை என்றால் தமது லட்சியம் காணல் நீராகி இருக்கும் என இன்று நிர்வாக மற்றும் அரச தந்திர அதிகாரியாக பணியாற்றும் 44 வயது முனைவர் ஜெயப்பிரகாஷ் கூறினார். இந்தோனேசியா சுமத்ரா தீவில் எரியும் உயிரியல் துகள்கள் நாட்டின் எல்லையை கடந்து எவ்வாறு நகர்கின்றன, குறிப்பாக மலேசியாவின் தலைநகரத்தின் காற்றின் தரத்தை எவ்வாறு பாதிக்கின்றது ஆகியவற்றை ஆய்வின் மாதிரியாக கொண்டு தமது முனைவர் பட்ட படிப்பை நிறைவு செய்ததாக அவர் விளக்கினார். அதோடு அக்காலகட்டம் முழுவதும் தாம் எதிர்கொண்ட சவால்கள் குறித்தும் முனைவர் ஜெயப்பிரகாஷ் பகிர்ந்து கொண்டார். For PhD எனக்கு ஒரு பெஸ்ட் சயின்டிஃபிக் ரிசர்ச் யூனிவர்சிட்டி பண்ணணும்னு ஒரு ஆசை. பார்க்கல அவ்வளோ ஈஸியாக போகலை. பிகாஸ் நாங்கள் ஃபர்ஸ்ட் UK போகிறப்ப பேண்டமிக் இருந்தது in 2021 and that means UK global lockdown. 40 வயசில் பல புது சயின்டிஃபிக் டூல்ஸ் அண்ட் அப்ரோச்சஸ் லேர்ன் ஈஸியாக இல்லை எனக்கு. So I basically had to start from zero. இதனிடையே எத்தனை தடைகள் இருப்பினும் கல்வியை நிறுத்திவிடாமல் தொலைநோக்கு கனவுகளை கொண்டு முன்னேறும் போதுதான் உண்மையான இலக்கை அடைய முடியும் என்று இளைஞர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். பல சேலஞ்சஸ் சந்திச்சாலும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி சப்போர்ட் வாஸ் டாப் கிளாஸ் எல்லா ப்ராசஸ்லையும். என்னோட மெசேஜ் எல்லாருக்கும் என்னன்னா, நம்மளோட பேக்ரவுண்ட் எங்கே இருந்து வரன்னு முக்கியமில்லை டு அச்சீவ் சக்சஸ் இன் லைஃப். தற்போது கல்வி பயணம் நிறைவடைந்திருக்கும் நிலையில் தாம் கற்ற அறிவியலை இனி பொது நலனுக்காக பயன்படுத்துவதை இலக்காக கொண்டிருப்பதாக முனைவர் ஜெயப்பிரகாஷ் முரளிதரன் தெரிவித்துள்ளார்.